மனுஷனோட நாய்ங்க தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம 10 மாசம் சுமந்து பெத்தாலும் நம்ம தூக்கி தாங்க பால் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு 1 வருஷம் வரைக்கும். ஆனா அதுங்க பாத்தீங்கன்னா அது சுமக்கிறதே 60 நாள் தான். ஆனா அதுங்க வந்து கண்ணு திறக்கிறதுக்கே 15 நாள் ஆகும். ஆனா தாயை தேடி போய் பால் குடிக்குங்க. அது எப்படி? அப்ப அதுங்க தானே பெஸ்ட். நம்ம இறந்துட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் பாடி வந்துச்சா குணத்தை தூக்கிட்டாங்க. அது இறந்துட்டா கூட நாய் அங்க இறந்து கிடக்குது, பூனை அங்க இறந்து கிடக்குது, காக்கா அங்க கரங்க செத்து கிடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுங்களை பொணமும் சொல்றதும் கிடையாது, அதுங்க பேரை மாத்துறதும் கிடையாது. 15 வருஷமா ரோட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல 5 கிலோல ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு 50 கிலோல வந்து நிக்குது. இவங்களுக்கு வந்து நீங்க சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது? ஐயோ எவ்வளவு சந்தோஷம், எனக்கு சொல்ல தெரியலங்க. சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். நான் அழுவேன் இன்னும் அதிகமா கேட்டீங்கன்னா. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ரோட்ல அடிச்சிடுறாங்க இல்லையா, வண்டிக்காரங்க அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்லையா, அதை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துறதுக்கு பார்ப்போம். முடியாத அளவுக்கு அது கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா, இது வரைக்கும் நான் வந்து டி நகர்ல லட்சுமி கிருபா டாக்டர்னு இருக்காங்க, லேடி டாக்டர் தான். 6 வருஷமா அவங்க கிட்டதான் பாத்துட்டு இருக்கேன். கீழே வந்து 70 பேர் இருக்காங்க. அதுல வந்து 40 பேருக்கு ஒரு கால் கிடையாது, 10 பேருக்கு வந்து வயசானவங்க, 5 பேருக்கு வந்து பார்வை கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க உள்ள. மேல பாத்தீங்கன்னா இது பின்னாடி 2 கால் போனவங்க 7 பேர் இருக்காங்க. மேல முன்னாடி 2 கால் போனவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஒரு சைடு 2 கால் போனவங்க ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரீசனா குட்டீஸ் நிறைய அடிபட்டுச்சு இந்த சீசன். சிலதுங்க வந்து கடிக்கணும்னு கடிக்காதுங்க, அந்த வழியில வந்து அதுங்களால தாழ முடியாத அளவுக்கு சிலது இது வரைக்கும் 7 பேர் கடிச்சிருக்காங்க. நான் ஊசி போட்டிருக்கேன். அது கடிக்கிறதுன்றதை விட அது உயிர் காப்பாத்துறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை அடிபட்டா நம்ம பார்த்துட்டு ஊர் ஜனமே கூடிடும். ஆனா அதுங்களை கேட்க ஆள் இல்லைன்ற ஒரு பட்சத்துல அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுங்க நம்மள மாதிரி ஆளுங்க யாருன்னா பார்த்தா உடனே ஃபோன் பண்ணுவாங்கம்மா இங்க அடிபட்டிருக்கு, நாங்க போவோம். ஆனா பார்க்காத பட்சத்துல அதுங்களோட தலையெழுத்து முடிஞ்சுக்கும். நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சலிக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. மேல வந்து எடுக்கதான் தோணும். அடிபட்டிருக்கு முடியலன்னும் போது என்னால வந்து கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல, அது பழகி போச்சு. அதனால போய் எடுத்துருவேன், வரத பார்த்துப்போம் அப்படின்னு. புதுசு எது எடுத்தாலும் முதல்ல அவங்க கிட்ட கொண்டு போய் செக் பண்ணிடுவேன். கிருபா டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணிடுவேன், இதை மத்தவங்க கூட சேர்க்கலாமா அப்படின்னு முதல்ல ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லி வேக்சின் போட்டுட்டு தான் உள்ள கொண்டு வருவேன். வேக்சின் போடாம எந்த ஒரு புதுசும் உள்ள கொண்டு வர மாட்டேன். பூனைங்க பாத்தீங்கன்னா அது ரோட்ல அடிபட்டது அதெல்லாம் வந்து கால் ஒரு கால் இல்லாதது ஒரு 12 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர் கண்ணு தெரியாத பூனைங்களும் இருக்காங்க. மற்றது வந்து இந்த குட்டிங்க ரோட்ல இருக்குதுங்க இல்லையா, அந்த குட்டிங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு வரோம் இல்லையா, அப்ப அதுங்க வளர்ந்துடுது, யாருக்கும் அடாப்ஷன் போகாது. அதனால தடுப்பூசி போட்டு அதுங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருக்கேன் உள்ள. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க, மனுஷனோட நாய்ங்க தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். நம்ம 10 மாசம் சுமந்து பெத்தாலும் நம்ம தூக்கி தாங்க பால் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு 1 வருஷம் வரைக்கும். ஆனா அதுங்க பாத்தீங்கன்னா அது சுமக்கிறதே 60 நாள் தான். ஆனா அதுங்க வந்து கண்ணு திறக்கிறதுக்கே 15 நாள் ஆகும். ஆனா தாயை தேடி போய் பால் குடிக்குங்க. அது எப்படி? அப்ப அதுங்க தானே பெஸ்ட். கண்டிப்பா. நம்ம இறந்துட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அடுத்த நிமிஷம் பாடி வந்துச்சா குணத்தை தூக்கிட்டாங்க. அது இறந்துட்டா கூட நாய் அங்க இறந்து கிடக்குது, பூனை அங்க இறந்து கிடக்குது, காக்கா அங்க கரங்க செத்து கிடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுங்களை பொணமும் சொல்றதும் கிடையாது, அதுங்க பேரை மாத்துறதும் கிடையாது. ஒரு நாள் கூட எங்களை விட்டு இருக்க முடியல. இதனால வந்து நல்லது கெட்டது கூட அதிகமா போக மாட்டோம். எங்கேயுமே நைட் இது வரைக்கும் தங்கனே கிடையாது. இந்த 6 வருஷத்துல ஒரு நாள் கூட நைட் எங்கேயும் தங்கனது கிடையாது. ஏன்னா இவங்களை விட்டுட்டு போக முடியாது. இவங்க நம்ம இருந்தாதான் மேல ஒரு 10 பேர் இருக்காங்க, நாங்க இல்லாம தூங்க மாட்டாங்க. அவர் கூட ஒரு 10 பேர் தூங்குவாங்க, என் கூட ஒரு 10 பேர் தூங்குவாங்க. அவங்க நாங்க இல்லாம இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா நைட்டு எங்க போனாலும் வந்துருவோம். போறது இப்போ பாத்தீங்கன்னா நான் 5 மணிக்கு சாப்பாடு இவங்களுக்கு வைப்பேன். இப்ப 7, 8 ஆயிடும். அந்த 8 மணிக்கு மேல வெளியே இருக்கிற ஒரு 150 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவே எங்களுக்கு 11, 11:30 ஆயிடும் அது முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு சாப்பிட்டு 1 மணிக்கு படுப்போம்.